இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். அமலாபால் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஈகரா சர்ப்ரைஸா காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த அபிஷியலா பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருக்காங்க. எஸ், அமலாபால் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அமலாபால் அவங்க ரீசெண்டா 2வதா கல்யாணம் பண்ணி பிரெக்னன்ட் ஆயிருந்தாங்க. அந்த சமயத்துல நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க வயிறு ரொம்ப பெருசா இருக்கு, இரட்டை குழந்தை தான் உங்களுக்கு பிறக்க போகுது, இல்ல இவங்களுக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது, எப்பங்க உங்களுக்கு டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் போது தொடர்ந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அவங்க சிம்பிளா ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க. என் குழந்தை எப்போ பிறக்க போறது அப்படின்றது என் குழந்தைக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட குழந்தையும் பிறந்தாச்சு. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கோலிவுட்ல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் அமலாபால். மைனா படம் மூலமா ஃபேமஸ் ஆன இவங்க அடுத்தடுத்து விஜய், தனுஷ், சூர்யா, ஜெயம் ரவி இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியா நடிச்சு டாப் ஹீரோயினா உயர்ந்தாங்க. சினிமாவுல உச்ச நடிகையா இருக்கும் போதே இயக்குனர் AL விஜய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பின்னாடியும் சினிமாவுல நடிச்சுட்டு வந்தவங்க இவங்க 2 பேருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு கடந்த 2017 வருஷம் இவங்க 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பிற மொழி படங்களையும் கவனம் செலுத்திய அமலாபால் கடந்த ஆண்டு 2ஆம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. போன வருஷம் தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட காதலனை அறிமுகப்படுத்திய அமலாபால் அவங்க நவம்பர் மாசம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பின்னாடி ஜனவரி மாசம் ஜெகத் தேசாய் மற்றும் அமலாபால் ஜோடி நாங்க பேரண்ட்ஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. கர்ப்பமாக இருந்தப்போ சினிமா ப்ரொமோஷன்களையும் தொடர்ந்து பங்கேற்றுட்டு இருந்தாங்க. சமீபத்துல கூட பிருத்விராஜ் அவங்க கூட ஜோடியா நடிச்சு ஆடு ஜீவிதம் திரைப்படமும் வந்துச்சு. அந்த படத்தோட ப்ரொமோஷன்ல கூட பிரெக்னென்டாவே அவங்க போயிருந்தாங்க. நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அமலாபால் அப்பப்போ கர்ப்ப காலத்துல நிறைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ எனக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தன்னோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல எனக்கு ஆண் குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை 11ஆம் தேதி ஜூன் மாசம் தான் பிறந்திருக்கான், அவனுக்கு இலை அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய இலை அப்படின்னு கூப்பிட போறாங்களா இல்ல இலாய் அப்படின்னு கூப்பிட போறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறதுல ILAI அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த குழந்தைய அவங்களே வாய் சொல்லி கூப்பிடுற வீடியோவும் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ போட்டதுல இருந்து நிறைய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா கிளிட்ஸ் சார்பாகவும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இவங்களை தொடர்ந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான பனிமலர் பன்னீர்செல்வம் ரொம்ப எமோஷனலான ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத கண்ணீர் மல்க ஒரு வீடியோவோட பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோல இருக்கக்கூடிய கேப்ஷன் தான் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே எமோஷனல் ஆக்கி இருக்கு. அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல டார்லிங்ஸ், தவமாய் தவம் இருந்து நான் அம்மா ஆக போறேன், சீக்கிரமா 2 பாப்பா பெத்துக்கணும்ல அப்படின்ற ஆரம்பிச்சு பாப்பா பெத்துக்கணும், பாப்பா எப்பதான் பெத்துக்கிறது, பாப்பாவே பிறக்காதா, நமக்கு அம்மா ஆகிற தகுதியே இல்லையா, மற்ற மாசமா இருக்கிற பெண்களையும் குட்டி குழந்தைகளையும் பார்த்தா எனக்கு பயங்கரமா அழுக வந்துடும், நமக்கு இப்படி ஒரு பாப்பா பிறந்துடாதா அப்படின்னு. பாப்பாவே வேண்டாம், நமக்கு பாப்பாவே பிறக்காதுல இன்னைக்கு நின்றுடுச்சு மனசு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் ராக்கி, மோனா அவங்க கிட்ட இருந்து அம்மா அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க என்ன தேடும் போதும் கொஞ்சம் போதும் ஒரு அற்புத சந்தோஷம், என் பிள்ளைங்கன்னு நானும் ஒரு அம்மா தானு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவ்வளவுதான், இப்படியே உள்ளதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும்னு எல்லாத்துல இருந்தும் விலகி நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும்போது எல்லாமே தலைகீழா மாறுச்சு. நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. குழந்தைக்கு முயற்சிக்கும் போது 1% கூட நம்பிக்கை இல்லை. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு இப்ப வரைக்கும் முழுமையா நம்ப முடியல. இது கனவா நிஜமா நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஸ்கேன்ல பாப்பாவோட இதய துடிப்பை கேட்கும் போதெல்லாம் கதறி அழுவேன். அதுக்காகவே ரொம்ப நேரம் காட்டுவாங்க. அப்ப மட்டும்தான் உண்மை போலன்னு எனக்கு தோணும். ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்பவுமே சுலபமானதா இல்ல. அதை அடிச்ச அடியில தான் இந்த நிலைமையில நான் இருக்கேன். இப்பவும் எவ்வளவு பாரங்களோட தான் இந்த பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கேன். அத்தனை சூழல்களையும் என் கூட இருந்து இருக்கிற நாய்க்குட்டிகளை பார்த்து அழும்போது ஏன்னு உணர்ந்து எனக்கு ஆறுதல் சொன்னா
யூ டிசர்வ் டு யூ ஹாப்பின்னு எப்பயுமே என்னை வாழ்த்துற, என்னை சமூக வலைதளங்கள்ல மட்டுமே பார்க்குற, யாரோன்னு நினைக்காம சொந்தமா நட்பா உறவா நினைக்கிற உங்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஸோ சத்தமா கத்தி சொல்றேன், ஐ எம் பிரெக்னென்ட். எனக்குள்ள ஒரு பாப்பா இருக்கு. டிசம்பர்ல நம்ம கைக்கு வந்துடும். எப்போவுமே கடவுளை நம்பாதனா நம்புற ஒரே விஷயம் பாசிட்டிவிட்டி எனர்ஜியை மட்டும்தான். என்னை சுத்தியும் பாப்பாவை சுத்தியும் இப்ப அது மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க அனைவரது வாழ்த்துக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம எமோஷனலா அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes.